ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் பத்தி தாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். அந்த புக் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு இன்ட்ரோவர்ட் பெர்சன் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகுறதுக்கான ஒரு பிராக்டிகல் கைட்னே சொல்லலாம். ஐ மீன் எப்படி நம்ம சுத்தி இருக்க மக்கள்கிட்ட சரியான விதத்தில பழகுறது, எப்படி நெறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றது, இந்த மாதிரி பல விஷயத்த கத்துக்க யூஸ் ஆகக்கூடியது தான் இந்த புக். இந்த புக்கோட பேரு "ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள்" பை டேல் கார்னகி. நீங்க யாரா வேணா இருக்கலாங்க. கண்டிப்பா உங்களுக்குன்னு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்க்கான ரீசன தேடி பார்த்தீங்கன்னா, இந்த 2ல ஒண்ணா இருக்க சான்ஸ் இருக்குங்க. 1 பணம், 2 மக்கள். நீங்க பணம் சம்பாதிக்க எந்த ஃபீல்ட் வேணா சூஸ் பண்ணலாம். பட் அந்த ஃபீல்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நெனைச்சீங்கன்னா, மக்கள எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற இந்த ஸ்கில் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுங்க. பிகாஸ் எந்த தொழிலுமே மக்கள் இல்லாம நடக்க போறதில்ல. அப்படி இந்த புக்ல என்ன தான் குடுத்துருக்காங்க? மக்கள் கூட பழகும்போது செய்யக்கூடாதது அண்ட் செய்ய வேண்டியது பற்றி டோட்டலாக 30 ரூல்ஸை நம்மளோட டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய பொதுவான ப்ராப்ளம்ஸை எக்ஸாம்பிள்ஸாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு ரூலுமே டேல் கார்னிங்கி தன்னோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்க லைஃப்பில் யூஸ் பண்ண விட்டு வந்த ரிசல்ட்ஸை பல வருஷமாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. ஸோ இந்த ரூல்ஸை தாராளமாக நம்ம டே டு டே லைஃப்பில் வர ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. வாங்க அந்த ரூல்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, விமர்சிக்கவோ குறை கூறவோ கூடாது. பொதுவாக இந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணும்போது நடக்குங்க. லைக் ஒரு புது அவுட்ஃபிட் போடும்போது, இல்லை புது ஹேர் கட் பண்ணும்போது, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ரீல்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, அந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுறவங்கள விட குறை சொல்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் இது ஹியூமன்ஸோட ஒரு நேச்சராகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். லைக் ஒரு ஒயிட் பேப்பர் நடுவில் ஒரு டாட் வச்சா நம்ம ஐஸ் ஃபர்ஸ்ட் அதை தான் நோட் பண்ணோம் இல்லையா? அதுபோல் மக்கள் எப்பவுமே குறைய தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே டேஞ்சரானதுங்க. நம்ம ஃப்ரெண்டாவே இருந்தாலும் ஒருத்தர் திரும்ப திரும்ப நம்மள குறை சொல்லிட்டே இருந்தா, நம்ம அவங்கள ஆட்டோமேட்டிக்கா வெறுக்க ஆரம்பிச்சுருவோம். அதுபோல தாங்க. ஸோ யாரையும் முடிஞ்ச வரை குறை சொல்லாம இருக்க ட்ரை பண்ணுங்க. ரூல் நம்பர் 2, நேர்மையான பாராட்டு கொடுங்கள். பாராட்டுன்றது உணவு, உடை மாரி மக்களுக்கு ஒரு பேசிக் நீட்னே டேல் கார்னகி சொல்றானுங்க. அப்படிப்பட்ட பாராட்ட நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா, அவங்க கண்டிப்பா நம்ம ரிலேஷன்ஷிப்ப ரொம்பவே வேல்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணா கூட நம்மகிட்ட தான் வந்து சொல்லணும்னு நினைப்பாங்க. அதே டைம் இந்த பாராட்டு பொய்யாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தர்கிட்டயும் உண்மையா பாராட்ட ஒரு விஷயம் இருக்கும். லைக் அவங்க ஹேர் ஸ்டைல், அவங்க டிராயிங், இல்ல அவங்க குக்கிங், இல்ல அவங்க ஸ்மைல், ஏதாச்சும் ஒண்ணு அவங்ககிட்ட யூனிக் அண்ட் ஸ்பெஷலா இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக பாராட்டு கொடுங்க. ரூல் நம்பர் 3, அடுத்தவரின் ஒரு ஆர்வமுள்ள ஆசையை தூண்டுங்கள். நம்ம பல பேர் கூட பழகுவோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லைக் ஒருத்தருக்கு கிரிக்கெட்னா பிடிக்கும், ஒருத்தருக்கு கார்ஸ்னா பிடிக்கும், ஒருத்தருக்கு ட்ராவலிங் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு சினிமா பிடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடிய பர்சனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி அவங்கக்கிட்ட பேசுங்க. ரூல் நம்பர் 4, மற்றவர் மீது உண்மையான அக்கறை காட்டுங்கள். ஒருத்தன் இருக்காங்க, நீங்கள் அவனுக்கு ஒரே ஒரு நாள் சாப்பிட ஏதாச்சும் கொடுத்தா போதும், உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பான். அப்படிப்பட்டவனை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எஸ்ங்க, டாக்ஸ் பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். யோசிச்சு பாருங்கள், உயிர் வாழ டாக்ஸ் மட்டும்தான் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல. பிகாஸ் அது நேச்சுரலாகவே நம்மளை கேர் பண்ணும். நம்மளும் அதுக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம அதை கேர் பண்ணிப்போம். ஸோ இதே மாதிரி தாங்க, மற்றவங்க உங்கள் மேலே அக்கறை காட்டணுன்றதுக்காக 2 இயர்ஸ் ட்ரை பண்ணுறத விட, மற்றவங்க மேலே நீங்கள் 2 மந்த்ஸ் அக்கறை காமிச்சிங்கனாலே உங்களுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குங்க. ரூல் நம்பர் 5, புன்னகை. ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அந்த பர்சனை பார்க்கும்போது ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுங்கள். அந்த ஸ்மைலே சொல்லிடும் உங்களுக்கு அவங்கள பிடிக்கும், அவங்கள பார்க்குறது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குன்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும். ரூல் நம்பர் 6, பெயரின் முக்கியத்துவம். இந்த புக்கில் சொல்லியிருக்க ஒரு கோட் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நபரின் பெயர் எந்த மொழியிலும் அந்த நபருக்கு இனிமையானது மற்றும் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உண்மைதானங்க, நம்ம பேர் தானே நம்ம அடையாளம். ஸோ நீங்கள் எந்த பர்சன்கிட்ட பேசினாலும் அவங்க நேமை தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லி பேசுங்க. அப்படி நீங்கள் பேசும்போது அவங்க உங்களுக்கு தெரியாதவங்களாகவே இருந்தாலும் அது நல்லா பழகுனவங்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அவங்களுக்கு. ரூல் நம்பர் 7, நல்ல கேட்பவராக இருங்கள். நம்ம எல்லாருமே இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது அதிகமாக நம்ம ப்ராப்ளம்ஸ் பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருப்போம். அதே போல தான் அவங்களும் அவங்க ப்ராப்ளம்ஸை பேசணும்னு நினைப்பாங்க. பட் நம்ம பிரச்சனையை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க நம்ம கூட பேசுகிற இன்ட்ரெஸ்ட்டையே இழந்துருவாங்க. ஸோ அவங்கள பேச விட்டு கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சும்மா கடமைக்குன்னு இல்லாமல் ஆர்வத்தோடு கேளுங்க. முடிஞ்சால் அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான வழியை அவங்களுக்கு காட்டுங்க. ரூல் நம்பர் 8, அடுத்தவர் நலன்கள் அடிப்படையில் பேசுங்கள். அதாவது உண்மையாகவே எது பண்ணுறது அவங்களுக்கு நல்லதாக இருக்குமோ அதை சஜஸ்ட் பண்ணுங்கள். ரூல் நம்பர் 9, மற்ற நபரை முக்கியமானவராக உணரச் செய்யுங்கள், அதை நேர்மையாக செய்யுங்கள். உண்மையாகவே நம்ம மீட் பண்ணுற ஒவ்வொருத்தருமே நம்மளை விட ஏதோ ஒரு விதத்தில் பெட்டராக தாங்க இருப்பாங்க. அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி பாராட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்களோட முக்கியத்துவத்தை நினச்சி சந்தோஷப்படுவாங்க.
அதை புரிஞ்சுக்கிட்ட உங்களையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரூல் நம்பர் 10. ஒரு வாதத்தில் சிறந்ததை பெறுவது அதை தவிர்ப்பது. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் வந்தால் அதை எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் அதில் நீங்கள் வின் பண்ணாலுமே தோற்றுருவீங்க. யோசிச்சு பாருங்கள், உங்கள் சைடு இருக்க எல்லா வேலிட் பாயிண்ட்ஸையும் சொல்லி அந்த ஆர்கியூமெண்ட் வின் பண்ணுறீங்கன்னே வச்சுப்போம். ஆப்போசிட் பர்சன் எப்போவுமே அந்த பாயிண்ட்டை அக்ரி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு தான் வரும். பிகாஸ் நீங்கள் அவங்கள தோக்கடிச்சிட்டிங்கன்னு. ஸோ முடிஞ்ச வரை ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரூல் நம்பர் 11. அடுத்தவர் கருத்துகளுக்கு மதிப்பளியுங்கள். நீங்கள் செய்வது தவறு என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தாங்க, ஒருத்தங்களை குறை சொன்னால் அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது உண்மையாகவே இருந்தாலும் உங்களை டிஃபெண்ட் பண்ணி தான் பேசுவாங்க. ஸோ யாரையும் முகத்துக்கு நேராக நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்லிடாதீங்க. ரூல் நம்பர் 12. நீங்கள் தவறு செய்தால் அதை விரைவாக ஒற்றுக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. பட் அதை மற்றவங்க சொல்லும்போது நம்ம டிஃபெண்ட் பண்ணி பேசினா அது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம பண்ண மிஸ்டேக்கை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டால் நம்ம நேர்மையை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். ரூல் நம்பர் 13. நட்பு வழியில் தொடங்குங்கள். நம்ம டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம கோவப்படுற மாதிரி சில பேர் நடந்துப்பாங்க. நம்மளும் கோவப்பட்டு அவங்கள திட்டுறதால நமக்கு தேவையானது கண்டிப்பாக கிடைக்க போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக ஃப்ரெண்ட்லி வேல அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பெற முடியும். ரூல் நம்பர் 14. மற்ற நபர் ஆம் ஆம் என்று பதில் சொல்லுமாறு பேசுங்கள். உங்களுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசும்போது அவங்க எஸ் எஸ்ன்னு சொல்கிற மாதிரி விஷயத்த ஃபஸ்ட்டு கேள்வியாக கேளுங்க. அதாவது நீங்கள் 2 பேரும் ஒத்துக்கிற விஷயத்த கேள்வியாக கேளுங்க. இப்படி கேட்கும்போது அவங்க மைண்ட்லேயே ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்கள் கருத்தை ஒத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரூல் நம்பர் 15. அடுத்தவர் நிறைய பேசட்டும். இதுவும் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் மாதிரி தாங்க. நீங்கள் அதிகமாக பேசுகிறத விட்டுட்டு ஆப்போசிட் பர்சனை பேச விட்டு கேட்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. ரூல் நம்பர் 16. அந்த யோசனை தன்னுடையது என்று மற்றவர் உணரட்டும். எந்த ஒரு விஷயத்துலையாங்க, மற்றவங்க ஒத்துழைப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயம் அவங்க ஐடியான்னு அவங்க நினச்சா மட்டும்தான் முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அங்கே இருக்க சேல்ஸ் பர்சன் அந்த பொருளை சேல் பண்ணுறதுக்காக அது நமக்கு சூட் ஆகுது, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. நம்ம கண்டிப்பாக கன்வின்ஸ் ஆகி அதை வாங்க மாட்டோம். பிகாஸ் அவங்க சேல் பண்ணுறதுக்காக அதை சொல்கிறாங்கன்னு நினச்சிப்போம். இதே போல் தாங்க, ஒருத்தங்கிட்ட நம்ம கருத்தை திணிச்சா கூட அதை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. பதிலாக அது சரியாக இருக்குமா, இல்லை இதை பண்ணலாமா அப்படின்னு கொஸ்டின் மாதிரி கேட்கும்போது அவங்க அதுக்கு ஐடியா கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதோட அது அவங்க ஐடியான்றதால உங்களுக்கு அவங்க ஃபுல் சப்போர்ட்டும் கிடைக்கும். ரூல் நம்பர் 17. விஷயங்களை மற்றவர் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க நேர்மையாக முயற்சி செய்யுங்கள். சில நேரம் மற்றவங்க சொல்கிற விஷயம் கண்டிப்பாக தப்புன்னு 100% நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த பர்சன் அதை சொல்ல காரணம் அவங்க அது சரிதான் நம்பிட்டு இருப்பாங்க. இப்போ போயிட்டு அது தப்புன்னு அவங்ககிட்ட சொன்னால் அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்பு தான் வரும். அதுக்கு பதிலாக ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு யோசிங்க. நீங்கள் அவங்க இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு யோசிங்க. என்ன சொன்னால் நீங்கள் ஆப்போசிட் பர்சன் சொல்கிறத ஒத்துப்பீங்கன்னு யோசிச்ச அப்புறம் சரியானதை போய் பேசுங்க. ரூல் நம்பர் 18. அடுத்தவர் கருத்துக்கள் மற்றும் விருப்பங்களுக்கு அனுதாபம் காட்டுங்கள். இப்போ நான் சொல்லப்போகிற ஒரு வேர்ட் சொன்னீங்கன்னா எந்த ஒரு பர்சனும் உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறத லிசன் பண்ணுவாங்க. அந்த மேஜிக் வேர்ட் என்ன தெரியுமா? நான் உங்களை எப்போவும் குறை சொல்லலை. நான் உங்கள் இடத்துல இருந்திருந்தாலும் இதே தான் செஞ்சுருப்பேன். இதுதானே உண்மை. நாம் அவங்க இடத்துல இருந்தாலும் அதான் செஞ்சுருப்போம். அவங்க நம்ம இடத்துல இருந்தாலும் இதான் செஞ்சுருப்பாங்க. பட் இதை மனசால் சொல்லணுங்க. ஆனால் இந்த 2 வேர்ட் நம்ம சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ரூல் நம்பர் 19. உன்னதமான நோக்கங்களுக்கு வேண்டுகோள். இங்கே இருக்க எல்லா மக்களுமே அவங்க நேர்மையானவங்கன்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க கடமையை கண்டிப்பாக செஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வீடு வாடகை விட்டுருக்கீங்கன்னு வச்சுப்போம். வாடகை கொடுக்க வேண்டிய தேதி தாண்டியும் அவங்க வாடகை தரலன்னு வச்சுப்போம். இப்போ உங்கள்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் திட்டலாம், இல்லை குறை சொல்லலாம். அப்படி பண்ணும்போது அன்றைக்கி வேணால் உங்களுக்கு வாடகை கிடைக்கும். பட் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். சீக்கிரமாகவே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேறு எங்கேனா போயிடணும்னு நினைப்பாங்க. இல்லை 2, நீங்கள் அவங்ககிட்ட போய் இப்படி பேசலாம். என்னங்க எப்போவுமே சரியாக தானே கொடுப்பீங்க, இப்போ என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமானு கேட்கலாம். நீங்கள் அப்படி கேட்கும்போது நீங்கள் அவங்கள நேர்மையானவங்கன்னு நம்புறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்கள் நம்பிக்கையை காப்பாற்ற வச்சு நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவங்க கரெக்டாக வாடகை கொடுப்பாங்க. ஸோ குறை சொல்கிறதுக்கு பதிலாக இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ரூல் நம்பர் 20. உங்கள் கருத்துக்களை நாடகமாக்குங்கள். இந்த காலத்தில் நீங்கள் என்ன சொன்னாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னால் மட்டும்தான் அதை எல்லோரும் கவனிப்பாங்க. ஸோ கேட்குறவங்க க்யூரியஸ் ஆகிற மாதிரி பேச ட்ரை பண்ணுங்கள். ரூல் நம்பர் 21. ஒரு சவாலை தூண்டுங்கள். இந்த ஒரு ரூல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க.
ஒரு ஃபேக்ட்ரி இருக்குங்க. அங்கே டே அண்ட் நைட் ஷிஃப்ட் மாறி மாறி நடக்குது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ரொம்பவே லோவாக தான் இருக்குது. ஸோ ஓனர் வந்துட்டு மேனேஜர் கிட்ட கேட்குறாரு, "ஏங்க ப்ரொடக்ஷன் இவ்வளோ லோவாக இருக்குன்னு" சொல்லிட்டு. அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, "இல்லைங்க நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், வேலைய விட்டு தூக்கணும்னு சொல்லி பார்த்துட்டேன். பட் இருந்தாலுமே ப்ரொடக்ஷன் லோவாக தான் வருதுன்னு" சொல்றாரு. ஸோ இத கேட்டுட்டு ஓனர் போயிட்டு ஒரு சாக் பீஸ் கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு, "இன்னைக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு" சொல்லி கேட்குறாரு. 6ன்னு சொல்றாங்க. ஸோ 6ன்னு சொல்லி ஃப்ளோரில் பெருசா எழுதிட்டு போயிடுறாரு. இது வந்து நடக்கிறது பார்த்தீங்கன்னா, டே ஷிஃப்ட்டோட முடிவுல நடக்குது. ஸோ அடுத்து நைட் ஷிஃப்ட் ஆளுங்க வராங்க. இந்த நம்பர பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு நைட் ஷிஃப்ட்டும் நடக்குது. அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா, நைட் ஷிஃப்ட் ஆளுங்க அந்த 6 அழிச்சிட்டு 7ன்னு சொல்லி எழுதிட்டு போறாங்க. ஸோ அவங்களோட கவுண்ட் 7ன்னு ஆயிருது. ஸோ இத பார்த்த டே ஷிஃப்ட் ஆளுங்க அன்னைக்கு நாளோட முடிவுல 7 அழிச்சிட்டு 10ன்னு எழுதிட்டு போறாங்க. ஸோ அவங்களோட புரொடக்ஷன் கவுண்ட் 10ன்னு சொல்லி எழுதுறாங்க. ஸோ இதே போல இந்த கம்பெனியோட புரொடக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி, அந்த கம்பெனி ஒரு நல்ல சக்ஸஸான நிலைமைக்கு போதுங்க. இதே போல தான் எந்த ஒரு விஷயத்துலயும் நல்ல ஒரு அவுட்புட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, அங்க ஒரு சின்னதா ஒரு போட்டி தூண்டி விட்டீங்கன்னா போதுங்க. அதோட ரிசல்ட் நீங்க நினைச்ச மாரி கிடைக்கும். ரூல் நம்பர் 22 நேர்மையான பாராட்டுடன் தொடங்குங்கள். அதாவது நீங்க ஒருத்தர் மிஸ்டேக்க சரி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்த உடனே அவங்க தப்ப பத்தி பேசாம, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு நேர்மையா ஒரு பாராட்ட குடுத்துட்டு, அதுக்கப்புறமா அத பத்தி பேசுறது சரியா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது டேப்லெட் போடும்போது கசப்பு தெரியாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாயில இனிப்பு போட்டு போட்டா கசப்பு கம்மியா இருக்கும் இல்லையா? அதே சேம் கான்செப்ட் தாங்க இவங்களும் சொல்றாங்க. ரூல் நம்பர் 23 மக்களின் தவறுகளுக்கு மறைமுகமாக கவனம் செலுத்துங்கள். அதாவது மத்தவங்க செய்றது தப்புன்னு தெரிஞ்சாலும், அத டைரக்ட்டா அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. அத அவங்க கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா அத மறைமுகமா தெரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரூல் நம்பர் 24 உங்கள் சொந்த தவறுகளை முதலில் பேசுங்கள். நீங்களும் அவங்க பண்ண மிஸ்டேக் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அத எப்படி சரி பண்ணீங்கன்றதையும் சொல்லுங்க. ரூல் நம்பர் 25 நேரடி உத்தரவுகளுக்கு பதிலாக கேள்விகளை கேளுங்கள். இங்க இருக்க யாருக்குமே சரிங்க, ஆர்டர் பண்ணீங்கன்னா அத பண்ணவே பிடிக்காது. நீங்க அவங்கள விட ஹையர் பொசிஷன்ல கூட இருக்கலாம். பட் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க பொசிஷனுக்காக அத செஞ்சு தருவாங்களே தவிர, அவங்க மனசால அத செய்ய மாட்டாங்க. அவங்க முழு ஒத்துழைப்போட நீங்க சொல்ற ஒர்க்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, அத கேள்வியா கேளுங்க. லைக் இத பண்ணா சரியா இருக்குமா? இல்ல அப்படி பண்ணலாமா? இந்த மாரி இப்படி கேட்கும்போது, இது அவங்க ஐடியான்றதுனால முழு மனசோட அத செஞ்சு கொடுக்க நினைப்பாங்க. ரூல் நம்பர் 26 அடுத்தவர் முகத்தை காப்பாற்ற உதவுங்கள். நீங்க ஒருத்தவங்க பண்ற மிஸ்டேக்க கண்டுபிடிச்சு ஈஸியா சுட்டிக்காட்டலாங்க. பட் ஆனா அவங்க அந்த மிஸ்டேக்க சரி செஞ்சுக்க எந்த விதத்துலயும் ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. அது அவங்க ஈகோவ தான் ஹர்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச வர யாரையுமே கில்ட்டாவோ இல்ல எம்பாரஸிங்காவோ ஃபீல் பண்ண வைக்காம இருக்க ட்ரை பண்ணுங்க. ரூல் நம்பர் 27 சிறிய முன்னேற்றத்தையும் பாராட்டுங்கள். ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி தாங்க. பாராட்டுன்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயங்க. நீங்க குடுக்குற சின்ன பாராட்டு கூட அந்த விஷயத்த அவன் கன்டினியூவா பண்றதுக்கும், இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரூல் நம்பர் 28 மற்றவருக்கு வாழ ஒரு நற்பெயரை கொடுங்கள். அந்த ரென்ட் இஷ்யூ பத்தி சொன்னேன்ல, அது மாரி தாங்க. ஒருத்தங்க இவங்க எப்பவுமே இப்படி தான் மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க கடைசி வரை அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலா அவங்கள நீங்க நம்புறத தெரியப்படுத்தினாலே போதுங்க. அத அவங்க காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க. ரூல் நம்பர் 29 தவறை சரி செய்வது எளிது என்று தோன்ற செய்யுங்கள். அவங்க செய்கிற மிஸ்டேக் காமன் தான். அத சரி செய்றது ரொம்ப ஈஸி தான்றத அவங்களுக்கு புரிய வச்சாலே போதுங்க. அவங்க அத சரி செஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ரூல் நம்பர் 30 நீங்கள் பரிந்துரைக்கும் விஷயத்தை செய்வதில் மற்ற நபரை மகிழ்ச்சியடைய செய்யுங்கள். நீங்க சொல்ற விஷயத்த செய்றதால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்னு சொல்லுங்க. அது அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருந்தா இன்னமும் பெட்டருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த புக்க ஃபுல்லா படிச்சாலுமே கூட இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அது கிட்டத்தட்ட ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ற ஒருத்தர லெஃப்ட் ஹேண்ட்ல எழுத சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கும் என்கிட்ட ஒரு நல்ல டிப் இருக்கு. வேணுனா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரூல் எடுத்துக்கங்க. ஒரு 1 வீக்குக்கு அத மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. அதில ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, நோட் பண்ணி சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்த வீக் இன்னொரு ரூல் எடுத்துக்கங்க. 2யும் ஆட் பண்ணி டூ த சேம். ஸோ இத வந்து நீங்க ஞாபகம் வச்சு பண்றத விட, ஒரு ஹேபிட் மாரி கிரியேட் பண்ணீங்கன்னா தான் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான புக்குடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்கி எஸ்ஆர்எஸ்எஸ். டாடா!